கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை வெளிநாடு மூலம் பிரசங்கிப்பது கர்த்தர் தந்தை கிருபைக்கு அவரை சோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். இன்று நாம் வேத தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னவென்றால், யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து 42 அதிகாரத்தை குறித்து சுருக்கமாக பார்ப்போம். இப்போ யோபுவின் புத்தகத்தை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் முன்னுரை என்னவென்றால், யோபுவின் சரித்திரம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா யோபுவின் விசுவாசம், பிசாசின் சோதனை, கர்த்தருடைய வல்லமை. இந்த 3 காரியம் இருக்குது. முதலாவது சொன்ன யோபுவின் விசுவாசம், 2வது பிசாசின் சோதனை, 3வது கர்த்தருடைய வல்லமை. அப்படி இந்த 3 காரியத்தில் கடைசியான வசனத்தை குறித்து சொல்ல பார்த்தோம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இப்போது பாருங்கள், யோபு அநேக சோதனைக்கு மத்தியில் கடந்து போகும்போது கடைசியாக சொல்கிற வார்த்தை பாருங்கள், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்பொழுதுனா நம்ம விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிற காரணம் என்னன்னா, மனுஷனை ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு பார்க்குறாரு பாருங்க. ஒரு மனுஷனை முழுமையாக கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு தான் கர்த்தர் நினைக்கிறார். அதை தான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போது கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கும் பொழுது எப்படி இந்த யோபுக்கு சோதனை கிடைச்சதுன்னா, யோபு ஒரு முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு யோபு சொல்கிறார். அப்போது யோபு பயந்த காரியம் என்னன்னா, கர்த்தர் அவனை முழுமையாக ஆசீர்வதிச்சிருக்காருன்றதை வேதத்தில் நீங்கள் 1வது அதிகாரத்தில் பார்க்கலாம். ஊத் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விலகி அவனைப் போல பூமியில் உருவமில்லை என்று வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்கோம். ஆனால் இவன் சொல்ல பாருங்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்போது இவன் ஏதோ ஒரு பயந்திருக்கான்றதை வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்குது. நீங்கள் இதை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த வார்த்தையை மாத்திரம் நாம் நினைவில் கொண்டுக்கணும்.